இனிய சகாக்கள், இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ஒரு ரீவேம்ப். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 10 பார்ட்ஸ் பில்டப். அதில் இன்றைக்கி பார்ட் 1 இருக்கும், சீட் அசம்பிளியில். இது வண்டியோட பழைய சீட்டை இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரைடரோட சீட்டிங் பொசிஷன் கம்ஃபர்ட் எல்லாம் மொத்தமாக மாறும். அதனால் நான் எப்போவுமே புதுசாக ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆச்சுன்னா இல்லை 15 இயர்ஸ் ஆச்சுன்னா மொத்தமாக மாற்றிடுவேன். இல்லைனா ரீஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவேன். ஏன்னா அப்போ தான் புது ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இதில் இன்றைக்கி அசம்பிளி வைஸ் பார்த்தீங்கன்னா பழைய RX 100 ராயல் என்ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம் அசம்பிளி வந்து மொத்தமாக இரும்பில் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேட் மாதிரி மெட்டல் பிளேட்டில். அது வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஸ்பிட் பின் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பீடிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க கவர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் மட்டும்தான். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃப்ரேம் அசம்பிளி, அதுக்கு மேலே இந்த ஃபோம் வரும், சீட்டோட ஃபோம், அதுக்கு மேலே சீட் கவர் வரும். இதெல்லாமே சைடில் ஃபுல்லாக ஸ்டாப்பிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புஷ்ஷஸ் வரும், அதுதான் இந்த மாட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக ஃப்ரேமில் நல்லா உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் அதை ப்ராக்கெட்லாம் மாட்டி அப்படியே சீட் பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் நான் சொன்ன ஃப்ரேமு. இப்போ இது சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. தண்ணியெல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகி அப்படியே அரிச்சிருக்கும். இதில் 2 ப்ராக்கெட் இருக்குது. இப்போ பின்னாடி இருக்கிற ப்ராக்கெட் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் தான் ரைடர் ஓட்டுவாங்க. ஓட்டி அது ஃபுல்லாக சீட் போயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி என்ட்ராயிருக்கும், வந்து இதில் பட்டு மொத்தமாக துருப்பிடிச்சி ப்ராக்கெட்டே போயிடுச்சு. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை நான் கலத்தி மொத்தமாக எடுத்துடலான்னு நினச்சேன். எடுத்துகிட்டு மேலே மட்டும் வெல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஹோல்டிங் வந்து மோல்டு டைப், அதனால அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்தேன், வரல. சரி அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக சாண்ட் பேப்பர் வச்சு சாண்ட் பண்ணி அயன் ப்ரஷை வச்சு நல்லா ரப் பண்ணி ரஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே கேன் இருந்துச்சு, அதை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ரஸ்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி ஹோல்ஸ் நிறைய போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த ரஸ்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதையும் மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு புஷ்ஷஸும் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஓகே தான், ஃப்ரண்ட்டில் 2 மிஸ்ஸிங். சரி இருந்தாலும் மொத்தமாக புதுசு கிடச்சிது, அதனால் மொத்தமாக மாற்றிட்டேன். ஏன்னா இதெல்லாம் மாற்றினா தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டு ஒரே லெவலாக இருக்கும். ஏன்னா ஒன் சைடு மட்டும் அப்படியே உட்காந்து ஓட்டியிருந்தாங்கன்னா வண்டி சீட் ஒரு மாதிரி சரிஞ்சு ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் பேக்லேயுமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஒரு இது கூட இல்லாமல் மொத்தமாக எடுத்துட்டேன், அந்த ஸ்டாப்பில் எதுவும் இல்லாமல். அப்புறம் சீட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து 220 rupees per meter. இது நான் ஆல்ரெடி பழைய இம்ப்ரெஷனாக எடுத்து அப்படியே கட் பண்ணி, வீட்டில் மிஷின் இருந்துச்சு, தையல் மிஷின், அதனால் நானே ஸ்டிச் பண்ணி அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் வெளியும் வாங்கலாம், அது வந்து அமேசானில் லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் கடையோட பேர் இல்லை பிராண்டிங் அந்த மாதிரி தனியாக போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியுன்றதுனால நானே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது ஃபோமு, இது வந்து 485 rupees. இது எல்லாமே வந்து புஷ் வந்து 55 rupees. சீட்டில் வந்து கவர் வந்து 220, 180லேருந்து ஆரம்பிச்சது 300 வரைக்கும் அப்படியே ப்ரைஸிங் போச்சு. இது எல்லாமே வந்து 2021 இயரோட ப்ரைஸிங். நீங்கள் இப்போ கரண்ட் ரேட்டிங் என்னென்னு தெரில. இந்த ஃபோம் எல்லாமே கரெக்டாக செட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, குஷனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லெதர் அப்படி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ப்ரே கேன் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், மவுண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே கேன் யூஸ் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்களே பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்கள்ல சீட் கவர்ஸ், அதை வாங்கிட்டு வந்து நான் ஒரு கங்காரோ பிராண்டோட ஸ்டாப்லர் பின்ஸ் பிளாஸ்டிக் ABS பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஸ்டாப்லர்ஸும் மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுவேன். நானே மேக்ஸிமம் செஞ்சு நினைக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கவர் மட்டும் அப்படியே ரெடிமேடாக வாங்கிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஸ்டாப்லர் பின்னை வாங்கிட்டு அப்படியே முடிச்சுருவோம் வேலையை. 2 கார்னர்ஸ், ஏதாவது ஒரு கார்னரில் இருந்து ஆரம்பிங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஃபைனல் டச்சாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். எப்படி இல்லைனா நீங்கள் கடையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. பழைய சீட்டு வந்து ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணியிருந்துச்சு, க்ளூ வச்சு ஒட்டி இருந்துச்சு, தண்ணி என்ட்ராகி ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து நாசமாக இருந்துச்சு. அதனால் நான் எப்போவுமே புது சீட்ஸ் தான் போவேன். இதுதான் ஃபைனல் சீட் கவரோட அசம்பிளி. இது முடிச்சதுக்கப்புறமா புஷ்ஷு நான் ஆல்ரெடி சொன்னது தான். மேக்ஸிமம் இந்த சீட் கவரில் சீட்டோட ஃபோமு அதெல்லாம் வந்து அன்பாக்சிங் சாப்டர் 11ல் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரே ப்ளேலிஸ்ட்டு, அதில் சாப்டர் வைஸ் தனித்தனியாக இருக்கும்.
இந்த புஷ் வந்து கிடச்சிது, அதனால் நான் மொத்தமாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரிஜினல் மேனுஃபேக்சர் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணணுன்னு இல்லை, வேறு பைக்ஸுக்கு வரதும் இதுக்கு காமனாக இருக்கும். அதனால் சில பார்ட்ஸ் எல்லாம் புதுசாக டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக காமனைஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் இது சூட் ஆகும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட டயா கொஞ்சம் வித்தியாசம் வருது, ஆனால் ஹைட் வைஸ் ரெண்டுமே சேமு, மவுண்டிங்கும் சேமு. இது மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாம் சேமாக புதுசாக போடுங்க, மிக்சரில் போடாதீங்க. ஃப்ரண்ட் அசம்பிளி இந்த மாதிரி ஒரு ரப்பர் வரும், இதுக்கு மேலே தான் ஒரு ப்ராக்கெட் வரும். இந்த ப்ராக்கெட் தான் டேங்க்கு கீழே போய் லாக் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம மாட்டுறப்போ இந்த ஃப்ரண்ட் ஹெண்டை தான் ஸ்லைட் பண்ணி லாக் பண்ணோம். பேக்கில் இன்னொரு பெரிய ப்ராக்கெட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹோல் கொடுக்குறதுக்கு பதிலாக போல்ட் போடுற இடத்துல. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தேவைன்னா மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் டேங்க்கு கீழே லாக் ஆகிற ஏரியா. அப்புறம் இதில் வாஷர்ஸ், அப்புறம் 2 ஸ்பிட் வாஷர், இதையும் போட்டுட்டு 10 mm நட்டு 2 வரும், இதையும் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் வாஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளேயர் யூஸ் பண்ணியிருப்பேன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வச்சுருந்தேன், அது ஒழுங்காக காயலை. சரி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணேன். இதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு தேவைன்னா மறுபடியும் இதில் ஸ்ப்ரே கேனை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த ஃப்ரண்ட் அசம்பிளி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கில் உள்ள ப்ராக்கெட் அசம்பிளியை மாட்டிடலாம். இதுவும் சேம், உள்ள ஒரு ஸ்பேசர் காலர் வரும் அந்த ரப்பருக்குள்ளே. இதுக்கு மேலே இந்த மெயின் அசம்பிளி ப்ராக்கெட், நீங்கள் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாட் வருது. இதுதான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதுலேயுமே வாஷர், அப்புறம் 2 ஸ்பிட் வாஷர், அப்புறம் ஸ்ப்ரிங் வாஷர், அதுக்கப்புறம் 2 10 mm நட்டு, இதையும் போட்டு கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம புஷ் அசம்பிளியை போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். சீட்டை பொறுத்த வரைக்கும் வேறு நிறைய டைப் சீட்ஸ் இருக்குது. மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் கடையிலே பண்ணுங்கள். பக்கெட் டைப் சீட்ஸு அந்த மாதிரி எல்லாம்னா நீங்கள் சில இது அவைலபிள், சில இது வந்து ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் பார்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அதோட டை இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நிறைய பேர் மூவ் ஆகிறதுனால ஸ்டாண்டர்டை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடையிலனா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புது ஃபார்ம் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் பழசை தான் மேக்ஸிமம் கட் பண்ணி மாடிஃபை பண்ணுவாங்க. இதோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த புஷ் வந்து ஒழுங்காகவே சீட் ஆகலை, புதுசு இருந்ததுனால ஒழுங்காக ப்ரெஸ் ஆகலை. ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த 3 ரவுண்ட் டைப் எல்லாமே கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஆச்சு, இல்லைனா நீங்கள் கலத்துறப்போ ஏதாவது கீழே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 743ன்னு ஒரு பிராண்டு இருக்குது. ஃபெவிகாலோட கம்பேர் பண்ணும்போது 743 கொஞ்சம் நல்லா இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபெவிஸ்டிக் அந்த 5 ரூபா பேக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் கொஞ்சம் நல்ல பிராண்ட் மாதிரி இருக்கும். கடைசி இந்த டெக்னிக் யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கத்திரி எடுத்து அந்த ஹோலில் 2 ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டேன், நல்லா லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூவ் ஆகவே இல்லை. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குக்கு இந்த மாதிரி க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடி இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.